இல்லன்னு வச்சுக்கோ, இத காலத்துக்கும் சொல்லியே உன்னை இந்த வீட்ல முட்டாள்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஓகே மம்மி, அந்த பணத்தை எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நான் பயங்கர டிஸ்டர்ப்டா இருக்கேன். நீங்க பேச பேச எனக்கு இன்னும் பிரஷர் ஏறுது. நான் போனை வைக்கிறேன் மம்மி. வச்சு தொல்லடி. ஐயோ, என்ன பண்றது? நமக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய மம்மியே என்ன திட்டுறாங்க. நான் இப்ப என்ன பண்றது? இந்த பணத்தை நான் எப்படி ரெக்கவர் பண்ணுவேன்? கடவுளே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கட்டிக்கிட்டவருக்கும் அறிவில்ல, நான் பெத்ததுக்கும் அறிவில்ல. ஐயோ, நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. ஐயோ, இப்ப ஒண்ணும் புரியலையே. கடவுளே, என்னை இப்படி தனியா புலம்ப விட்டுட்டியே கடவுளே. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் வருது? ஐயோ, ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்கா? எப்படி இதுல இருந்து வெளியில வர்றது? ஐயோ, அன்னைக்கு தெரிஞ்சா போச்சு. இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு என்ன தள்ளிட்டாளே. என்ன பண்ணுவேன்? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையே. கடவுளே, இவள ரேஷ்மா அன்னைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, என்ன பண்ணுவேன்? இந்த பொண்ணு ரேஷ்மா இப்படி பண்ணி தொலைச்சிட்டாளே. என்ன இது? வில்லன் தனியா நின்னு போலும்போது ஏதாவது புது பிரச்சனையை உருவாக்க போறாளா, இல்ல இருக்கிற பிரச்சனையை பெருசாக்க போறாளான்னு தெரியலையே. இவ கூட வாழ்றதே அடிமடியில அணுகுண்ட கட்டிக்கிட்டு அது எப்போ வெடிக்குமோன்னு பயந்துகிட்டே வாழ்ற மாதிரி இருக்குதே. சரி, என்னன்னு போய் கேப்போம். ஏய் அன்னபூர்ணி, எதுக்கு இப்ப குட்டி போட்ட புனியாட்டும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டு தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? நம்ம பெத்து போட்டோம்ல, அத நினைச்சதாங்க இப்படி பித்து புடிச்ச மாதிரி அல்லாடிட்டு இருக்க. ரேஷ்மாவை நினைச்சா? ஏன், அவளுக்கு என்ன ஆச்சு இப்போ? வீட்லயே இருக்கிற எனக்கு தெரிஞ்சது கூட வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் நடந்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியலையா? இதுல இருந்தே நல்லா தெரியுதுங்க நீங்க எந்த லெவல்ல அப்டேட்ல இருக்கீங்கன்னு. ஐயோ, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை? ஏய், இங்க சைட்ல வர்க் இருக்கிறதுனால நான் ஆபீஸ்க்கு போலப்பா. ஐயோ, அட பாவி மனுஷா, ஆபீஸ்ல அவ்வளவு பெரிய கலவரமே நடந்திருக்கு. ஒருத்தர் கூட உனக்கு போன் பண்ணி சொல்லலையா? இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன ப்ராப்ளம்னு என்ன கேக்குறீங்க? ஐயோ, சத்தியமா எனக்கு யாருமே போன் பண்ணல. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லி தொலை. ஒரு கம்பெனிக்கு செட்டில் பண்ண வேண்டிய 50 லட்சம் ரூபாய் பணத்தை காயத்ரி நம்ம ரேஷ்மா கிட்ட கொடுத்து செட்டில் பண்ண சொல்லிருக்கா. ஆனா இந்த ரேஷ்மா என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்ன பண்ணா? ஐயோ, அந்த பணத்தை ஒரு வாரம் கழிச்சு அந்த கம்பெனிக்கு செட்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ல யாருக்கிட்டயுமே கேட்காம அவ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. வாவ், சூப்பர் அன்னபூர்ணி, பிரில்லியன்ட் ஐடியா. நம்ம பொண்ணு இவ்வளவு பிரில்லியண்டா யோசிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னாச்சு? ஏண்டி, ஏன் என்ன பார்த்து இப்படி முறைக்கிற? இப்படி ஒரு கேன அப்பனுக்கு பிறந்தா அவ இப்படி பண்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. அந்த அளவுக்கு கூட வாங்க உங்களுக்கு அறிவு இல்லாம போயிடுச்சு. ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னாவே அது ஒரு 90% ஃப்ராட் தாங்க. உங்க பொண்ணு போட்ட 50 லட்சமும் மொத்தமா முழுகி போயிடுச்சு. ஐயோ, இப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆதிசங்கரையும் செழியனும் ஆபீஸ்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும் ரேஷ்மாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. நானே இப்போதான் நம்மள ஒரு மனுஷியா கூட மதிக்காத ஆதிசங்கரி நம்ம பொண்ண மருமகளா ஏத்துக்கிட்டான்னு கொஞ்சமா சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேங்க. ஆனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமோ நடக்காதோன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்கேங்க. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ரேஷ்மா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண எனக்கு எப்படிங்க இருக்கும்? ஐயோ, இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைஞ்சிருக்கா அவ. இது அக்காக்கு தெரியுமா? ஐயோ, அததான் நான் ஏற்கனவே சொன்னேங்க. ஆபீஸ்ல வச்சு உங்க அக்கா ரேஷ்மாவை அடிச்சு அசிங்கப்படுத்தி உண்டு இல்லன்னு பண்ணிட்டாங்கங்க.
பொருளாதார குற்றவியல் பிரிவுலையும் கம்ப்ளைண்ட் வர ஃபைல் பண்ணிருக்காங்களாங்க. வீட்டுக்கு வந்து உங்க அக்கா என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சா மனசுக்குள்ள ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்குங்க. எப்படியோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அண்ணி ரேஷ்மாவை மருமகளா ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இவ்வளவு போய் ஃபாரினுக்குலாம் அனுப்பி படிக்க வச்சோமே, எல்லாம் தண்டத்துக்கு தான். வேஸ்ட்டுங்க. எங்க ரேஷ்மா ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ண 50 லட்சம் ரூபாய் பணம் மட்டும் ரெக்கவர் ஆகல. இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்குமோன்னு என்னால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலங்க. என்ன பண்றது? கடவுளே. அப்பப்பப்பா, நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிச்சு வெளியே வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. டேய், என் பொண்டாட்டிய சமாளிக்கிறது கூட எனக்கு கஷ்டமா இல்லடா. அந்த விஸ்வநாதனுக்கு ஒண்ணு கொண்டு வந்து சேர்த்திருக்கமே, அந்த வில்லங்க பிடிச்ச வில்லி, அந்த அன்னபூர்ணிய சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கு. எது எப்படியோ போட்டோஷாப்ல கலைவாணியை ரெடி பண்ணது யாருக்கும் தெரியல. சமாளிச்சுட்டோம்டா. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பாரா, உன் மனசு நிம்மதியா இருக்கு, ஆனா என் மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு நடக்குதுடா. ஏண்டா, உனக்கு என்ன பிரச்சனை? டேய், நீயும் பயத்துல இருந்து என்னையும் ஏண்டா பயத்துல வச்சிருக்க? நான் வேற ஹார்ட் பேஷண்ட்ரா. ரொம்ப டென்ஷன் பண்ணாத. டேய், நான் உன்னை பயம் காட்டல, நடக்க போற பிரச்சனையை நினைச்சு கதி கலங்கி போயிருக்கேன்டா. ஏமா தங்கச்சி, இந்த பயந்தாங்குழி பையன் கூட எப்படிமா இத்தனை நாளா நீ குடும்பம் நடத்தின? டேய் மாணிக்கம், அதான் காயத்ரியும் கலைவாணி மாதிரி பேசி அசத்திட்டா. ஆதியும் கலைவாணி மும்பைல இருந்து பேசுறான்னு நம்பிட்டா. கலைவாணி போட்டோவையும் காட்டி நாம நம்ப வச்சிட்டோம். ஒரு வழியா பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்குடா உன் மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது? அதை கொஞ்சம் நார்மலா அடிக்க சொல்லு. என்ன எங்கடா பிரச்சனை முடிஞ்சிருக்கு? ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், இன்னொரு பொய்ய மறைக்க அடுத்த பொய்ன்னு தினம் பொய்யாவே வாழ்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம்டா. டேய், நாளைக்கே ஆதி கலைவாணிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். கலைவாணியும் மாப்பிளையும் மும்பைல இருந்து வர சொல்லுன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? அந்த பிரச்சனையை எப்படிடா சமாளிக்கிறது? கலைவாணியும் மாப்பிளையும் ஆதிக்கு முன்னாடி கொண்டு வந்து எப்படிடா நிறுத்த முடியும்? சொல்லுடா. அண்ணே, ஏற்கனவே காயத்ரி ஒரு மிலிட்டரிக்காரனை விரும்பினதாவும் அவன் செத்து போனதாவும் ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கோம். அந்த செத்து போன பையனோட அப்பா வேற அடிக்கடி இங்க வந்து பணம் பணம்னு தினம் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான்.